ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்ச சுருதி நாராயணனோட அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது இந்த இயக்குனர் தான் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியால அவங்க சொன்னதா ஒரு நியூஸ் ஒன்று செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை சுருதி நாராயணன் மிகப்பெரிய அளவிலான ஒரு இஷ்யூல மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பெரிய படத்துல நடிக்க வைக்கிறேன், நீங்க பெரிய ஹீரோயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீடியோ கால்ல சிக்க வச்சு அந்த வீடியோ காலை லீக் பண்ணி மிகப்பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்ஸ்டா பேஜை ஃபர்ஸ்ட் பிரைவேட்டா மாத்திட்டாங்க. அவங்க பிரைவேட்டா மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஓகே சுருதி நாராயணன் தான் அந்த வீடியோல இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா சுருதி நாராயணன் அவங்க இல்லவே இல்லை, அது போலி மார்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்தது. சடனா பிரைவேட்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் பப்ளிக்ல போட்டுட்டு ஒரு வீடியோவும் ஒன்று போட்டாங்க. அதுல ஒரே மாதிரியான 2 இமேஜ் போட்டு இதுல எது போலி எது உண்மைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதே போலதான் இப்ப ஏஐ நிறைய பேர் வாழ்க்கையை சீரழிக்குது. சோ இந்த மாதிரி ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க, இது என்னோட வாழ்க்கையை வீணாக்காதீங்க அப்படின்ற மாதிரி போஸ்டே போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா அந்த வீடியோல பேசின நபர் ஒரு இயக்குனர் தான், அந்த இயக்குனர் தான் இவங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கரு பழனியப்பா நேம மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் அவர் மாதிரி தான் இருக்கு, அவர் தான் படத்துல வாய்ப்பு தரதா சொல்லி சுருதி நாராயணனை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கரு பழனியப்பா நேம மென்ஷன் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு கரு பழனியப்பா இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லல, அது நான் இல்ல அப்படின்னு. இப்படி இருக்க இந்த நிலையில சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு வரணும். ஏன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இப்பதான் செம பீக் டைம்ல போயிட்டு இருக்கு. அண்ட் அதுல இவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க இந்த நேரத்துல இவங்களோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா இப்ப சின்ன திரையில கூட இவங்களால நடிக்க முடியாது. சோ சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.